எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். தொல் தமிழா சொல் 2025 வேலூர் மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் 2/2/2025. இடம் தூய நெஞ்ச கல்லூரி, திருப்பத்தூர். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சார்பில் சொல் தமிழா சொல் என்ற தலைப்பிலான பேச்சு போட்டி இன்று சிறப்பாக துவங்கியது. தமிழகம் எங்கும் மார்ச் மாதம் வரை 9 மண்டலங்களில் நடத்தப்பட உள்ள இந்த பேச்சு போட்டி சென்னை மண்டலத்தில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற சொல் தமிழா சொல் பேச்சு போட்டியில் சென்னை மண்டலத்தில் பங்கேற்பதற்காக இணைய வழியாக 500க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 200க்கும் மேற்பட்டோர் இன்று நடைபெற்ற பேச்சு போட்டியில் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் முதல் சுற்றில் தகுதி பெற்று 36 பேர் 2ஆம் சுற்றுக்கு தேர்வாகினர். இதனையடுத்து 2ஆம் சுற்றில் தகுதி பெற்று 16 பேர் 3வது சுற்றுக்கு தேர்வாகியுள்ளனர். கொடுக்கப்பட்ட தலைப்போ இன்றைய அரசியல் தலைவர்கள் இளைஞருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கவில்லை. ஏன் இருக்கவில்லை? இன்றைய அரசியல்வாதிகள் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருந்தால் இன்றைய அரசியல் நிலைமை ஊழலில்லா அரசியலாக இருந்திருக்கும். இன்றைய இளைஞர்களின் மன ஆற்றல் திறமையும் நினைவு திறனும் குறைந்துவிட்டது. ஏனெனில் அவர்கள் அறிவுத்திறனை 8 ஜிபியாகவும் 4 ஜிபியாகவும் குறைத்து விட்டார்கள். சொல் தமிழா சொல் பேச்சு போட்டியின் சென்னை மண்டலத்திற்கான முடிவுகள் வெளியான நிலையில் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். முதல் பரிசு ரூபாய் 1 லட்சத்தை பாண்டி கணேஷ் என்பவர் பெற்றுள்ளார். இரண்டாவதாக 75,000 ரூபாயை சஞ்சனா என்பவரும், 3ஆம் பரிசு ரூபாய் 50,000 சதீஷ்குமார் என்பவரும் பெற்றுள்ளனர். மேலும் 5 நபர்களுக்கு தலா 20,000 ரூபாய் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் முதல் 3 பரிசுகள் பெற்றவர்களுடன் 4வதாக தேர்வாகியுள்ள கோகுல் என்பவரும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். அடுத்ததாக வேலூரில் பிப்ரவரி 2ஆம் தேதி அன்று இந்த போட்டி நடைபெறும் எனவும் இதற்கு விண்ணப்பிக்க இந்த மாதம் 31ஆம் தேதி கடைசி நாள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து நடைபெறவுள்ள 8 மண்டல போட்டிகளுக்கும் விண்ணப்பிப்பவர்கள் இந்த QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பிக்கலாம். இதனிடையே இன்று காலை நடைபெற்ற சொல் தமிழா சொல் பேச்சு போட்டியின் தொடக்க நிகழ்வில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் வேந்தருமான டாக்டர் பாரிவேந்தர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் அடிப்படை பேச்சாற்றல் இன்றைய இளைஞர்களுக்கு தேவை என எடுத்துரைத்தார். அடிப்படை பேச்சாற்றல் என்பது அவசியம். அது குறிப்பாக மாணவர்களுக்கு, படித்தவர்களுக்கு அவசியம். அரசியலுக்கு போக அதை விட அவசியம். அரசியல் ஏதோ ஒன்றும் தொடப்படாத, தவிர்க்கப்பட ஒன்று அல்ல. அதனால் அரசியல் இல்லாத வாழ்க்கை கிடையாது. அரசியல் நாம் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நம்ம அதுக்கெல்லாம் தெரிந்து கொள்ளணும். யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், எந்த கொள்கை சிறந்தது என்பதை புரிந்து கொள்கிற அந்த ஆற்றல் வேண்டும். அப்படி புரிந்து கொண்டாலும் நாளைக்கு நீங்கள் அதை எடுத்து சொல்லுவதற்கு அது பெரிய சேவை. 4 பேர்த்துக்கு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு தெளிவு இருந்தாலே அது இந்த தமிழ்நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய சேவை. ஆக அந்த முறையிலே தான் இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. இதில் யாரெல்லாம் பங்கு பெற்றீர்களோ அவர்களை வாழ்த்துகிறேன்.